அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மோசடி புகார் தொடர்பாக சென்னையில் கைது செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகிகளை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், கடந்த 22ஆம் தேதி தனியார் பாரில் நடந்த மோதல் தொடர்பாக அதிமுக நிர்வாகி அஜய் வாண்டியர் உள்ளிட்ட 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர் என்றும் அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. அதை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மோசடி புகார் தொடர்பாக சென்னையில் கைது செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகிகளை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை முடிவு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார். ரேவதி, வணக்கம். இந்த மோசடி புகாரில் கைதான அதிமுக நிர்வாகி காவல் எடுத்து விசாரிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு மற்றும் கைது எடுக்கப்பட்ட முடிவு பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நுங்கம்பாக்கம் பாரில் நடைபெற்ற மோதல் தொடர்பாக கடந்த 29ஆம் தேதி அதிமுக பிரமுகர்கள் பிரசாந்த் மற்றும் அஜய் பாண்டையார், ரவுடி சுனாமி சேதுபதி மற்றும் செல்வபாரதி உள்ளிட்ட 6 பேரை நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த வழக்கு தொடர்பாக அதிமுக ஐடி விங் பிரமுகர் பிரசாந்த் மற்றும் அஜய் பாண்டையார், ரவுடி சுனாமி சேதுபதி மற்றும் செல்வபாரதி ஆகியோரை 15 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நுங்கம்பாக்கம் போலீசார் தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. இந்த மனு மீதான விசாரணை இன்று வர இருக்கிறது. கடந்த 22ஆம் தேதி நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மதுமாட கூடத்துல இந்த தகராறானது ஏற்பட்டது. இது தொடர்பாக நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அதிமுக ஐடி விங் நிர்வாகி மயிலாப்பூரை சேர்ந்த பிரசாத், அஜய் பாண்டையார், பரமக்குடியை சேர்ந்த ரவுடி சுனாமி சேதுபதி மற்றும் 6 பேரை 29ஆம் தேதி கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருந்தாங்க. இதே போல ஹைதராபாத்தை சேர்ந்த பரத்குமார் என்பவரிடம் 2 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அஜய் வாண்டையார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அன்றைய சம்பவம் மோதல் காரணமாக நடைபெற்ற சம்பவத்தின் அடிப்படையில் பிரசாந்த் மீது மட்டும் 4 மோசடி பிரிவுகளின் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. இந்நிலையில பிரசாந்தோட கூட்டாளியாக கருதப்படக்கூடிய வடபழனியை சேர்ந்த சந்தோஷ் என்பவரையும் தற்போது நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த கைது செய்துள்ள 4 பேரை 15 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருக்காங்க. எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்க இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரேவதி.